محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் அருள். அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக மோமின்களாக அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்தான். மேலும் எஜமான் அவர்களுடைய முரீதுகளாக, அவர்களை கொண்டாடக்கூடிய முரீதுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, எஜமானுடைய இந்த உருசுடைய நாளிலே எஜமானவர்களை பற்றி நாம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய போதனைகளை பற்றி நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். எஜமானுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய ஷுஹூதி ஷாஜமான் அவர்கள் மெஞ்ஞான பாதையில் என்ற கிதாபின் மூலம் எழுதியிருக்கிறார்கள். எஜமான் அவர்கள் தங்கள் வாயால் சொன்ன எஜமான் வாழ்க்கையில் நடந்த படிப்பினைக்குரிய விஷயங்களை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. எங்களுடைய மதரசாவில் கூட ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு பின்னால் தொடர்படியாக எஜமானுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. எஜமான் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலுமே, நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களுக்குமே எஜமான் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, எஜமான் அவர்கள் வெறும் வார்த்தையால் நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை போதிக்கவில்லை, வெறும் சொல்லி நமக்கு போதிக்கவில்லை. எஜமான் அவர்கள் வாழ்ந்து நமக்கு போதித்து காண்பித்தார்கள். எஜமானுடைய வாழ்க்கையே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இருந்துச்சு. எஜமானுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை போதித்தது. எஜமான் அவருடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை போதித்தது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை தங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து நமக்கு உதாரணம் காட்டினார்கள் சர்க்கார். அன்பர்களே, தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எஜமானவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே உறுதி எடுத்தார்கள். எஜமானுடைய வாழ்க்கையில் நமக்கு அடைய வேண்டிய படிப்பினைகள் ஒன்று அது. நாமும் இந்த திருக்கலிமாவுடைய சேவையில ஏதாவது நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி, அந்த ஆசை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை சர்க்கார் அவர்கள் சிறிய வயதிலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அன்பர்களே, எஜமான் அவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லி காமிச்சாங்க. நான் அவங்க சின்ன வயசுல திருச்சியில ஒரு விழாவுக்கு போயிருந்தேன், ஒரு தர்கார உருசுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த நேரத்துல ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பு முழுவதும் பீடி விளம்பரத்தை கட்டி கொண்டு சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடியுடைய பெயரை சொல்லி அவர் கத்திக்கிட்டே இருந்தார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தார். இவங்க எஜமான் பார்த்தாங்க, இப்ப காலையிலிருந்து இந்த பெயரை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, இது என்ன உனக்கு கிடைக்கும்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி மேல ஃபுல்லா அதை கட்டிக்கிட்டு, அந்த பீடியை கட்டிக்கிட்டு சுவைத்து பாருங்கள், இது குடிச்சு பாருங்கன்னு எல்லா இடத்துக்கும் கத்திக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு 4 அண்ணா கொடுப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் நான் சொன்னேன்னா 4 அண்ணா எனக்கு கொடுப்பாங்க என்று அந்த மனிதர் சொன்னார். அப்ப ஃபைசி நாயி அந்த நேரத்துல மனசுல கல்புல, எஜமானுடைய கல்புல, அந்த சின்ன வயசுல வந்துச்சான் எஜமானுடைய கல்புல, ஒரு பீடியை விளம்பரப்படுத்தக்கூடிய மனிதருக்கு அதனுடைய ஓனர், அதோட முதலாளி 4 அண்ணா கொடுக்கறான்னா, நாம அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா அல்லாஹ் நம்மள சும்மா விட்டுருவானா அல்லாஹ் தஆலா என்று என் மனதில அன்னைக்கு மனசுல பட்டுச்சு. அப்ப நான் அன்னைக்கு கல்புல உறுதி வச்சேன், அன்னைக்கு அசுமு செஞ்சேன், நான் என் வாழ்நாள் முழுவதும் என் உயிர் இருக்கும் வரை அல்லாஹ் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், அல்லாஹ் பத்தி மக்களுக்கு சொல்லுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் போதனையை மக்களுக்கு செய்வேன் என்று அன்று என் மனதில கல்புல அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த அசுமு செய்ய வச்சான் என்று எஜமான் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அன்பர்களே, நாமும் மனசுல கொஞ்சமாவது அந்த உறுதி வரணும். எஜமானுடைய தர்பாருக்கு வந்த நாம் எஜமான் செய்த சேவையை நாம் வாழ்நாள் முழுவதும் செய்யணும். இந்த அசுமையை வச்சுட்டு போனோம். அன்பர்களே, ஏதோ வந்தோம், உருசுல ஒண்ணு சேர்ந்தோம், கலைஞ்சோன்னு இல்லாம எஜமானவர்கள் எதற்காக வேண்டி இந்த சேவையை செய்தார்களோ, எஜமானர்கள் எப்படி இஹ்லாஸாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவையை வாழ்நாள் முழுவதும் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அந்த ஆசையை நாம் எல்லாம் நிறைவேற்றணும் நண்பர்களே. அதுதான் உண்மை முரீதுன்னு நம்ம சொல்றதுக்கு அதுதான் அர்த்தம் நண்பர்களே. எஜமான் எந்த சேவையை செய்தார்களோ அந்த சேவையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். யாரை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் பேசணும். எஜமானவர்களை நூரி நாயகம் சொன்னாங்களா, எஜமான பார்த்து சொன்னாங்களா, மக்களை ஒரு சில கூட்டத்தார்கள் எல்லாம் மக்களை தொழுக சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க, நீ மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புமா, இல்லல்லா முழங்க வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, மக்களை இல்லல்லா பக்கம் திருப்புங்கன்னு சொன்னாங்க. அதனால எஜமானுடைய அவருடைய வாழ்நாள் முழுவதும் மக்களை இல்லல்லா முழங்க செய்தார்கள் எஜமான்.
எஜமானுடைய முரீதுகள் இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்காங்களோ, ஆஷிகீன்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த வீடுகள் எல்லாம் இன்னைக்கு இல்லெல்லாம் முழங்குதுன்னா என்ன காரணம்? அவருடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் இல்லெல்லாம் முழங்குறாங்கன்னா என்ன காரணம்? எஜமான் செஞ்ச உழைப்பு அன்பர்களே. இப்ப நாமளும் அந்த உழைப்பை கையில் எடுக்க வேண்டும். எஜமான் எந்த உழைப்பை செய்தார்களோ வாழ்நாள் முழுவதும் இந்த இல்லல்லாஹுக்காக வேண்டி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுடைய உள்ளத்துல எப்படியாவது திணிச்சர்னு சர்க்கார் பாடுபட்டாங்க. அதுக்காக வேண்டி எஜமானவர்கள் தன்னுடைய நெஞ்செல்லாம் தகரக்கூட ஆயிடுச்சுமா என்று சர்க்கார் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எஜமானவர்கள் அதுக்காக வேண்டி பாடுபட்டாங்க நண்பர்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல நண்பர்கள், எஜமானுடைய அந்த முயற்சி. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம ஏதோ ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்காக வேண்டி நம்மை வருத்தி கொள்ள வேண்டும், இந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆசைப்படும் நண்பர்களே. ஏன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதுங்களே, இது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட இல்ம சர்க்கார் நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. இது சாதாரண இல்ம இல்ல. இது சர்க்கார் ஃபைஜி நாயகம் சொல்லுவாங்க, இது கீமியா மாறிமான்னு சொல்லுவாங்க. மண்ணை பொன்னாக்க கூடியது. இது ஒரு கலை இருந்துச்சு அந்த காலத்துல. மண்ணை கொடுத்தா அது ஏதோ சில கலவைகள் கலந்து பொன்னாக்கிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கலை. அந்த கலையை சர்க்கார் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மண்ணாக கல்லாக இருக்கக்கூடிய கல்புகளை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இணைக்கக்கூடிய கல்வி இந்த கல்வி. அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சர்க்கார் நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. மக்களுடைய உள்ளங்களை, அடுத்த எல்லா முஃமின்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடிய இந்த இல்மை நம்முடைய எஜமானவர்கள் நம்ம கையில கொடுத்திருக்காங்க நண்பர்களே. இதை கொண்டு நாமளும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம், நாமளும் சாய்த்துக் கொள்ளலாம். சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, எஜமானவர்கள் சொல்லுவார்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கேமா ஏ பரத்தனே கா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வெறும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, பொருள் அல்ல, இது புழங்கக்கூடிய பொருள்னு சொல்லுவாங்க எஜமானவர்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ புழங்கி அதை நீ அனுபவிச்சு நீ அதை கொண்டு பயனடைந்து கொள். முதல்ல அடுத்து மக்களுக்கு சொல்லலாம். முதல்ல நாம அதை பயனடைஞ்சுக்கணும். இது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த இல்மு. இந்த இல்மை அல்லாஹு தஆலா மக்களுக்கு டிக்ளேர் பண்ணான். ஏன் டிக்ளேர் பண்ணான் அல்லாஹு தஆலா? அல்லாஹு தஆலா என்னை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா வேறு யாரும் இல்லை இல்லல்லா என்று ஏன் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினா? என்ன கொண்டு நீ தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்கிறது தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா. நிஜமா உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. இப்ப டாக்டர் இருக்காருமா, தன்னை டாக்டர்னு ஏன் போர்டு போட்டுக்கிறாரு? என்னை நீங்க பயன்படுத்திக்கங்கிறதா போர்டு போடுறாருமா. இன்ஜினியர்னு போர்டு போட்டுக்கிறாரு, என்னை நீங்க பயன்படுத்திக்கன்னு போர்டு போடுறாரு. அப்ப அல்லாஹு தஆலா தன்னை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்தல. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தன்னை இலாவாக அறிமுகப்படுத்திக்கிட்டான். நான் உன் தேவையை பூர்த்தி செய்யறவேன். உனக்கு ஒரு சின்ன நன்மை வந்தாலும் ஒரு தீமை வந்தாலும் என் புறத்திலிருந்தா வரணும் என்று அல்லாஹ் தஆலா தன்னை இலாவாக அறிமுகப்படுத்தி கொண்டான். ஏன் அறிமுகப்படுத்திட்டான் அல்லாஹ் தஆலா? நான் இலாவா இருக்கிறேன், உன் தேவை பூர்த்தி செய்ய நான் காத்துட்டு இருக்கிறேன், என்னை கொண்டு நீ தேவை பூர்த்தி செஞ்சுக்கோங்கிறது அல்லாஹ் கொடுத்தான். நண்பர்களே, என்னை கொண்டு தேவை பூர்த்தி செஞ்சுக்கோ. ஏன் கஷ்டப்படுற வாழ்க்கையில? ஏன் கண்ட வாசல்ல நிற்கிற? ஏன் கண்டவன் காலில் விழுந்துட்டு இருக்கிற? ஏன் பக்கம் வா, எங்கிட்ட வா என்று அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறான். உன்னை கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. லா இலாஹ இல்லல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய காலிங். இது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா. என்னை தவிர வேற இலா இல்ல. என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. எங்க போற? என்னை விட்டு எங்க போற? நீ எங்க? என் பக்கம் திரும்பு, உன் சிந்தனை என் பக்கம் திருப்பு. லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர வேற இலா இல்லை, என் பக்கம் வான் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். நண்பர்களே, அப்ப நண்பர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எஜமானவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எதுக்கு நமக்கு கொடுத்தாங்க? நாம வாழ்றதுக்காண்டி கொடுத்தாங்க. எஜமா நாம சந்தோஷமா வாழணும், நாம நிம்மதியா வாழணும், நாம சீரும் சிறப்புமா ஆபாதா வாழணுங்கிறது தான் சர்க்கார் கொடுத்தாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைச்ச பிறகும் ஒரு மனிதன் உள்ளத்துல கவலைகளை வைத்துக் கொண்டிருந்தால், உள்ளத்துல கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சரியா புலங்கலைன்னு அர்த்தம். நண்பர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு உங்களுக்கு சாதிக்க தெரியலன்னு அர்த்தம். எஜமா கொடுத்த இல்மு சரியானதுதான், அது உண்மையிலேயே சாதிக்க கூடியதுதான். அந்த இல்மு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், தூதி உகலஹா குல்லஹீனின் பிஇذن ரப்பி, ஒவ்வொரு வினாடியும் பலன் தரக்கூடிய இல்மு அது. ஒவ்வொரு வினாடியும் பலனுக்கு மேல் பலன் கொடுக்கக்கூடிய இல்மு அந்த இல்மு. அந்த இல்மிலே குறை இல்லை, பயன்படுத்தக்கூடிய நம்மளிலே குறை இருக்கிறது. அந்த இல்மை எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு நமக்கு தெரியல நண்பர்களே. அப்படி பயன்படுத்த ஆரம்பித்தவர்களுடைய அனுபவங்கள் தான் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு முரீதிலும் சொல்றது கேட்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்களோ, யாரெல்லாம் அதை கொண்டு சாதித்து கொண்டார்களோ, அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு எஜமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எஜமான் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பார்த்திருக்கோம். பல நாட்கள் எஜமானுடைய இரவு கழிச்சிருக்கோம். எஜமான் அவர்கள் முரீதுகள்ட்ட என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு என்ன சாதிச்சுன்னு சொல்லுப்பா, அதுதான் என் உள்ளத்தை குளிர வைக்கும். நீ உன்னுடைய திறமையை காட்டுறது இங்க வர வேணாம் எஜமா சொல்லுவாங்க. சில முரீது நாங்கெல்லாம்
அதிக பிரசங்க ஏதாவது குரான் ஆயத்தை ஹதீஸ் எடுத்துட்டு பயான் பேசுற மாதிரி பிரசங்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம மதுன்னு ஆரம்பிச்சிருவோம். சர்க்கார் நிறுத்துங்க, சர்க்கார் சொல்லுவாங்க நிறுத்துங்க. அதெல்லாம் நான் கேட்கறதுக்கு உட்காரல, என் முறிதுங்களும் அதுக்கு வரல. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் கொடுத்தேனே என்ன அனுபவிச்சேன்னு சொல்லு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு என்ன அல்லாஹ்ட்ட பெத்துக்கிட்டு அதை சொல்லு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி எல்லாம் அனுபவிச்சோம் வாழ்க்கையில. அல்லாஹ் அக்பர். அது சொன்னா எஜமா பண்ற சந்தோஷம் இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஏன் முரீது நான் சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இது சாதிச்சுக்கிட்டாரா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகான விஷயம் என்று சர்க்கார் சந்தோஷப்பட்டு அவ்வளவு ஆனந்தப்படுவாங்க. எஜமா அந்த மாதிரி ஆட்களை பேச வச்சு எஜமானவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நண்பர்களே, இப்ப நம்மள்ட்ட என்ன விரும்புறாங்க, எஜமா நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிச்சு அதுல இருந்து நீ பலனை அடைஞ்சு அதை என்கிட்ட சொல்லுப்பா. எஜமான்ட்ட வந்து நின்று சொல்லுங்க, எஜமானே நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் பயன்படுத்தி எஜமானே உன் கஷ்டத்தை வந்து நீ சொல்ற, எஜமான்ட்டு முன்னாடி நின்று எஜமான் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொல்ற, இது சர்க்கார் சந்தோஷம் கொடுக்காது. எஜமான்ட்ட எஜமானே இந்த கஷ்டம் இருந்துச்சு, எஜமானே நீங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சு சாதிச்சுக்கிட்டேன் எஜமானே சொல்லி பாருங்க. எஜமா தர்பார் நின்று எஜமா சந்தோஷப்படுவாங்க, எஜமா ஆனந்தப்படுவாங்க. நான் எதுக்காக வேண்டிய வாழ்நாள் முழுவதும் உழைச்சேனோ அந்த நோக்கத்தை இந்த முறிது நிறைவேற்றிட்டாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தேன், அதை நல்லா புடிச்சுக்கிட்டாரு, அவரு புளியங்கும்பா புடிச்சுக்கிட்டாரு, அதை புடிச்சு அதை வச்சு சாதிக்கிறாரு இந்த மனுஷன் என்று சர்க்கார் அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. எஜமான் தர்பார் அப்படி சொல்லுங்க. எஜமான்ட்ட உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க, எஜமானே நீங்க கஷ்டம் இருந்துச்சு எஜமானே லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தீங்க, அல்லாஹ்ட்ட சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு எஜமானே, அல்லாஹ்ட்ட சொன்னேன் யா அல்லாஹ் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் ஷிஃபா கொடுக்கிற உன்னை தவிர வேற யாரும் இல்லை என்று எங்க ஃபைசி நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. எஜமானே எஜமான் அல்லாஹ்ட்ட நீங்க பேசுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு அல்லாஹ்ட்ட சாதிங்க. நீங்க எஜமான்ட்ட அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட சாதிச்சுட்டு சர்க்கார்ட்ட வந்து பெருமையா சொல்லுங்க. எஜமானே ஒரு ஆசிரியர் எப்ப சந்தோஷப்படுவார், ஒரு மாணவர் அவர் சொல்லி கொடுத்த கல்வியை பயன்படுத்தி பெரிய அந்தஸ்துல போயிட்டாரு, ஒரு கலெக்டர் ஆயிட்டாரு, ஒரு பெரிய அந்தஸ்துல வந்துட்டாரு, அவரை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் சந்தோஷப்படுவதை போல நம்முடைய ஃபைசி நான் எப்ப சந்தோஷப்படுவாங்க, நாம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பயன்படுத்தி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில விளங்கி அதுல ஊருகா போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மாறி எஜமா முன்னாடி வந்து நில்லுங்க, எஜமா சந்தோஷப்படுவாங்க. ஆஹா என் முரீது லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிட்டாரு. அவரை பார்த்தா எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, அவரை பார்க்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் நினைப்பு வருது, அல்லாஹ்வுடைய நினைப்பு வருது. அப்படி மாறிட்டீங்களா எஜமானுடைய சந்தோஷம், எஜமானுடைய கல்புல நீங்க இருப்பீங்க. எஜமானவர்களுடைய தவஜ்ஜு உங்க மேல இருக்கும். நண்பர்களே, இப்ப நம்ம என்ன இங்க வந்த நோக்கம் என்ன, எஜமான் எந்த சேவையை செய்தார்களோ, எஜமான் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்யும். நண்பர்களே, எஜமானவர்கள் ஆரம்ப காலத்துல எஜமானுடைய முரீதான உடனே நூரி நாயம் எஜமான பத்தி சொல்லுவாங்களா, இவங்க தரீக்கத்துக்கா தூளான்னு சொல்லுவாங்களா எஜமானவர்கள், இவங்க தரீக்கத்துடைய புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு புது மாப்பிள்ளைக்கு சதா தன்னுடைய மனைவி பற்றி சிந்தனை இருக்குமோ, அல்ல அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாரோ, அது போல எஜமானவர்கள் முரீதான புதிதிலிருந்து சதா அல்லாஹ் எப்படிலாம் அடையலாம், எப்படிலாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிக்கலாம், எப்படிலாம் லா இலாஹ அடைஞ்சுக்கலாம், எப்படிலாம் லா இலாஹ புழங்கலாம், இதே ஆசையில இருந்தாங்க எஜமா, இதே சிந்தனையில இருந்தாங்க. எஜமானுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். எஜமான பீவி அவங்க மனைவி பிராணி அம்மா போய் காய்கறி வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க, காய்கறி பைய எடுத்துட்டு எஜமா போவாங்க, அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அன்ஃபுஸ் அல்லாஹ் ஆஃபாக் அல்லாஹ் அன்ஃபுஸ்லியும் மௌலா தான் இருக்கிறான், ஆஃபாக்ல எல்லாத்துலயும் மௌலா தான் இருக்கிறான் என்று எஜமான் அல்லாஹு அல்லாஹ்னு ஸ்டெப் போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. எஜமான் ஊருடைய எல்லைக்கு போயிருவாங்களா, எஜமான் ஊருடைய எல்லைக்கு போயிருவாங்க. காய்கறி பை கையில இருக்கும், ஊருடைய எல்லைக்கு போயிருவாங்க. எஜமா ஊர் என்ன இங்க வந்துட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க. எஜமா இங்க நிக்கிறோம், ஆஹா வீட்டுல காய்கறில வாங்கிட்டு சொன்னாங்க, நம்ம நல்லாவோட சிந்தனையில இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சரி திருப்பி போவாங்க, காய்கறி கடைக்கு போகலான்னு திரும்புவாங்க. எஜமான் அங்க இருந்து திரும்பி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு ஆரம்பிப்பாங்க. எஜமான் வீடு வந்து சேர்ந்துருவாங்க, வெறும் பையோட வீடு வந்து சேர்ந்துருவாங்க. எஜமான் என்னங்க காய்கறி வாங்கிட்டு வரலையா, அப்பா அதுக்குதான் போனேன்னா போன விஷயத்த மறந்துட்டேன், அல்லாஹு அல்லாஹ் சிந்தனையில சதான மறந்துட்டேன் என்று அவர்கள் அதிலேயே ஊறி போனார்கள். நண்பர்களே, அந்த மாதிரி முயற்சி செஞ்சனாலதான் இன்னைக்கு ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் நாம எல்லாம் அவங்களை வந்து கொண்டாடுறோம்னா சதா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கினாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு நசீபை எல்லாம் தருவானாக. நமக்கும் அது போற லா இலாஹ இல்லல்லாஹ்விலே ஊருகாவா எஜமான் எப்படி நம்மை வளர்க்க வேண்டும் ஆசைப்பட்டார்களோ, ஒவ்வொரு முரீதும் ஃபைசியாக வேண்டும், ஒவ்வொரு முரீதும் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஆபாதா வாழணும் சர்க்கார் ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஆபாதான வாழ்க்கை எல்லாம் நம்மள இருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா.